வந்துட்டு இருக்கு. ஸோ, அப்ப அந்த ஹீமோகுளோபின்ல அயர்ன் லெவல் ஏன் வந்து கம்மியாகுது அப்டின்னா, ப்ராப்பரா அந்த நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆக்ஸிஜன் சப்ளிமெண்ட் அந்த செல்களுக்கு போகாம, இந்த மாதிரி ஒரு டெஃபிஷியன்சி ஏற்படுது. ஸோ, எல்லாமே ஆதாரம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வயிறு தான். ஸோ, இப்ப இந்த வயத்துல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் நம்ம ப்ராப்பரா ஃபங்ஷன் பண்ண வச்சோம்னா, ஆட்டோமேட்டிக்கா உடம்புல இருக்கக்கூடிய ரத்த உற்பத்தி எல்லாமே வந்து சீரமைக்கப்படும். ஸோ, வயத்துல 2 விதமான பிரச்சனை இருக்கு. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, நமக்கு எப்ப பாரு ஒரு அஜீரணம். அது பல வகையில இருக்கும். சாப்பிட்டோனே வாமிட் வரதா இருக்கலாம். இல்ல சாப்பிட்டது சரியா செரிக்காம ப்ளோட்டிங் கேஸ் எப்ப பாரு இருக்கும் வயித்துல. அந்த மாரியான பிரச்சனையா இருக்கலாம். இல்லன்னா நம்ம சாப்பிட்டோனே நெஞ்செரிச்சல், நெஞ்சு கரிச்சல், மோஷன் போகாம இருக்கிறது. இந்த மாதிரி எல்லா நோய்களுக்கும் இந்த மாதிரியான பேசிக் சிம்ப்டம்ஸ் நம்ம வயிற்றிலிருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ அன்னைக்கு அத நம்ம கேர்லெஸ்ஸா விட்டா, கண்டிப்பா அதுதான் பெரிய பிரச்சனைகளுக்கு ஒரு அடித்தளமாக அமைந்து விடுது. சரி, ஓகே. இப்ப நம்ம வயத்துல இருக்கக்கூடிய இந்த ப்ராப்ளத்த சீரமைக்கணும்னா